ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஏதாவது ஒரு வடிவில் இன்று உன்னை நான் சந்திப்பேன். என்னை அலட்சியமாக எண்ணாதே குழந்தையே. உன் மிகப்பெரிய பிரச்சனை இன்று முடிவுறப் போகிறது. ஓம் முருகா என்று சொல். உன் தந்தையான நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் காப்பாற்றுவேன். என் வார்த்தைகளை நம்பு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏன் இப்படி உன்னை கடுமையாக நீ வருத்தி கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம். நான் உனக்கு துணையாக உனக்குள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ இப்படி உன்னை வருத்தித்தான் சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல பலிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் தந்தையை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். அப்பா சொல்வது சரிதானே? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன். உன்னை தவிக்கவிட்டு உன் தந்தையான நான் எங்கே போவேன்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதனால்தான் எட்டி நின்று பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அப்பா செய்வார் என்று இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். இது உன் நல்லதுக்காக. உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாய் வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும். உன் தந்தையான என் மீது நம்பிக்கை கொள். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். அதைத்தான் நான் உன்னிடமிருந்து உன் தந்தையான நான் விலக்கியுள்ளேன். வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல குழந்தையே. இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல, விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள்தான் அவை. உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது.
பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய். அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்கல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவி இருக்கிறேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் உனக்கு அது உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என் குழந்தையே. என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது, அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயல்லவா? ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது. இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். இந்த உலகமே தலைகீழாக மாறலாம், ஆனாலும் நாம் வழி தவறிவிடக்கூடாது. நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை கொண்டிரு. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அப்பா, நான் என் சுதந்திரத்தை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. என் வாழ்வில் எனக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என என்னிடம் கேட்கிறாய். நீ விட்டு சென்ற கடமைகளை தீர்க்கத்தான் பிறவி எடுத்துள்ளாய். உன் கடமைகளை நீ செய்யும்போது உன் சுதந்திரம் இழந்தாய், உண்மைதான். ஆனால் உன் கர்ம வினையை தீர்த்து சுதந்திரத்தை திரும்ப பெறுவாய். வாழ்வில் நீ காண வேண்டிய பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. சுதந்திரமாய் அந்த நிகழ்வுகளில் நீ நல்ல உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருந்து மகிழ்வாய். உன் கோபத்தை குறைத்துக்கொள். அவசியமற்ற உரையாடல்களை தவிர்த்துவிடு. எல்லாம் ஜெயமாகும். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது. என் கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவது கிடையாது. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொள்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கிறான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு. நீ தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உன் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உனக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் முழுதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது உன் தந்தையான நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னையே காண முயற்சி செய். இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நிச்சயம் நீ பெற முடியும். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் கேள். உன் தந்தையான என்னிடம் கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய். என் சன்னிதானத்தில் கௌரவம் அடை. உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே. உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறைக்குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கின்றேன். நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைத்து வளர்ப்பேன். உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே.
உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்மை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவார் நம் சத்குரு சாய்நாதர். சத்குரு என்பவர் தம் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவார் என்பது நிச்சயமாகும். இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையுடன் சத்குரு அவர்களை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பாபா தன்னுடைய பக்தர்களை, அன்பு உள்ளம் கொண்ட பக்தர்களை இரவு பகலாக தன் கண்ணின் இமை போல காத்து ரட்சித்து வருகிறார். அவரை தஞ்சமடைந்தவரை அவர் என்றும் நிராகரிக்க மாட்டார். அவர் கூடவே இருந்து அவனை வழி நடத்துவார். நாம் அவர் மேல் சுமத்தும் பளுவை அவர் தாங்கிக் கொண்டு நம்மை அதிலிருந்து நிச்சயமாக கரை சேர்க்கிறார். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரிடம் சரணடைந்து அவர் நாமத்தை சதா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா பாபா என்று சொல்ல நேமமோ நிஷ்டையோ எதுவும் தேவையில்லை. அவரிடம் நமது மனம் நிறைய அன்பு ஒன்றே போதுமானது. அப்படி மனதை பழக்கப்படுத்தினால் அந்த இடத்தில் கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை. சர்வம் பாபா, அனைத்தும் அவரே. எதை செய்தாலும் அது பாபாவுக்கு பிடிக்குமோ என்ற கேள்வியை நம்முள் நாமே எழுப்பினால் அவர் வழி நடத்துவது நிச்சயமாகும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை எப்படியோ அப்படியே அனுபவமும் ஏற்படுகிறது. பாபாவின் செயற்கரிய செயல்கள் கற்பனைக்கு எட்டாதவை. அவை மனதில் அழியாத சுவடுகளை பதிக்கும். இந்த அற்புதங்களை நாம் சொந்தமாக்கிட பாபா ஒரு சாதனத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் அவரது யோக சக்தியால் உருவான துணியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற உதியாகும். இந்த உதி அனைத்து விஷயங்களையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும். மந்திரமாவது நீரு என்பார் சம்பந்த பெருமான். வல்லினை போக்குவதும் மந்திரமாவதும் நமது வேலைகளை முன்வந்து செயல்படுத்துவதும் அனைத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றுவதும் இந்த உதியே என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் உன் வீட்டிற்கு வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ புழுப்பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி. இவை யாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை. எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே. வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டி கொள்ளாதே. இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று நீ அறிந்து கொள். உனது சகோதரனால் நீ நன்மை அடையப் போகின்றாய். நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலையும் நிறைவுறப் போகின்றது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். விதர்ப்பமான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா? உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு. அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும். என் பிள்ளை, நீ பிறவியிலே அறிவுடைமையான ஆன்மா. இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும். அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும். ஆனால் மறுபடியும் 2 மடங்கு மேலோங்க செய்யும். இதுவே அதை தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதை போலத்தான் உன் சூழ்நிலைகள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே. மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது. நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபத்தில் பேசவும் செய்யலாம், அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். எது உனக்கு நல்லது என்று நீ யோசித்துப்பார்.
எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். நீ ஒரு சிறு தவறு செய்ததன் காரணமாக விவாதம் ஏற்படும். ஸ்ரீ சாய்பாபாவின் ஆசையை நீ கேட்டு பெறு. ஸ்ரீ ராம அவதார தினத்தின் அடுத்த நாள் உன் வேலை முடிவரும். ஒரு புதிய உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அதை தவற விட்டு விடாதே. பின்பு நீதான் வருத்தப்படுவாய். அவர் உனக்கு மிகவும் பிடித்தவர், உன் உயிரானவர். அதை நீ ஒருபொழுதும் நழுவ விட்டு விடாதே என் கண்மணி. அவர் உன்னை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்று உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார். அவரை நிராகரித்து நழுவ விட்டு விடாதே. அப்பா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவரை நழுவ விட்டு விடாதே. உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பதை பற்றியும் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் போவார்கள். ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை. அதை விடுத்து உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் நீ உன் மனதை நிலைநிறுத்து. உன்னை சுற்றி இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கின்ற நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என நினைத்து தவிக்கின்றாய். இந்த தவிப்பை அடுத்து உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது. மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகிறது. தடைகள் முதலில் வழிபோக்கனைப் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதைப் போலத்தான் தெரியும். நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல்கள் தெரியும். ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும். அப்போதுதான் நமக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கின்றாய். குழந்தையே, கவலைகளையெல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நற்சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு. அந்த காரணத்தினால் சகல துக்கங்களிலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும். தடைகள் நொறுங்கும். என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா? நான் இருக்கிறேன் உன்னுடைய நிழலாக. எனக்கு தெரியும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று. நடந்ததை நினைத்து வருந்தாதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நான் பெற்றெடுக்காத செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் நான் விட்டுவிடுவேனா என்ன? பிறகு எதற்காக கலங்குகிறாய்? உன் மனதில் உள்ள குழப்பம், கவலை எல்லாவற்றையும் என்னிடம் கூறிவிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்வமே. எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். நீ பொறுமையாக இரு. வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொண்டு பார். ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு.
பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.